உள்ளூராட்சி மன்றங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதன் ஊடாக கடந்த காலங்களில் உள்ளூராட்சி மன்றங்களிலே உள்ள ஊழல் மோசடிகளை இல்லாமல் செய்வதோடு நேர்மையான ஒரு ஊழலற்ற நியாயமான வகையில் இயங்கக்கூடிய அர்ப்பணிப்புள்ள ஒரு உள்ளூராட்சி மன்றங்களை தெரிவு செய்வதற்காக எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் களத்திலே குறித்திருக்கிறார்கள். இந்த வகையிலே மன்னார் நகரசபையை நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அந்த வகையிலே மக்கள் தேசிய மக்கள் சக்தியோடு தான் இருக்கின்றார்கள் என்பதை கடந்த கால தேர்தல்கள் நிரூபித்தது உள்ளது. அந்த வகையிலே மீண்டும் ஒரு முறை அதனை உறுதிப்படுத்தி நிரூபிப்பதற்காக எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக திறமை மிக்க அர்ப்பணிப்புள்ள பொதுநலம் நோக்காக கொண்ட ஒரு சிறந்த வேட்பாளர் அணியினை நாங்கள் இந்த மன்னார் நகரசபையிலே களமிறக்கி இருக்கின்றோம். அந்த வகையிலே எமில் நகர் பகுதியிலே களமிறக்கப்பட்டுள்ள நமது வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஊழலற்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு இந்த மக்கள் முழுமையான பங்களிப்பை வழங்க வேண்டும். அதாவது நகர சபைகள் பிரதேச சபைகள் வெறுமனே பணத்தை வருமானத்தை ஈட்டும் சபைகளாக கடந்த காலத்தில் செயற்பட்டதுதான் வரலாறு. பல மில்லியன் ரூபாய்களை நிரந்தர வைப்பிலே இட்டு அதனை பாதுகாக்கின்ற ஒரு நிறுவனங்களாகத்தான் கடந்த காலத்திலே இந்த நகர சபை மற்றும் மாநகர சபைகள் இருந்துள்ளன. அந்த வகையிலே அவ்வாறு அல்லாத வகையிலே மக்களிடம் இருந்து அறவிடப்படுகின்ற வரி மற்றும் வாடகை போன்ற இதர வருமானங்களை அந்த மக்கள் வாழ்கின்ற நகர சபையின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதும் அதோடு சிறுவர்கள் முதியோர்கள் போன்றோரது பொழுதுபோக்கு இடங்களை அபிவிருத்தி செய்வதோடு இந்த மக்களுக்கான வடிகாலமைப்பு ஏனைய வசதி வாய்ப்புகளை சரியான முறையில் செய்து கொடுப்பதாகத்தான் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் மக்களோடு மக்களாக மக்கள் விரும்புகின்ற மக்களுக்கான ஒரு ஆட்சியை நிச்சயமாக இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் குட்டி பாராளுமன்ற என்ற வகையிலே நாங்கள் அதை வெற்றி பெறுவதன் ஊடாக இந்த மக்களுக்கான அர்ப்பணிப்பாக சேவையை ஆற்றுவதற்கு நமது தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் உறுதி பூண்டுள்ளார்கள். எனவே பிரதேச மக்கள் அவற்றுக்கு தங்களது வாக்குகளை அளிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு